ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மகேஷ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குழிப்பணியாரம். வீட்லேயே எப்படி இதை நல்லா சாஃப்டாக பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு நான் 1 கப் பச்சரிசி எடுத்திருக்கேன். அதே அளவுக்கு 1 கப் வெல்லத்தை ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். 1/2 கப் தண்ணி ஊற்றிக்கங்க. ரெண்டும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுங்க. வெல்லம் நல்லா கரையணும். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அது கூட இப்போ நம்ம என்னென்ன சேர்த்துறதுன்னு நான் சொல்கிறேன். 1 கப் பச்சரிசி மாவு, 1/4 கப் அளவு மைதா மாவு சேர்த்திக்கங்க. ஒரு பழம் நல்லா தோல் உரித்து 2ஆக கட் பண்ணி போட்டுருங்க. 3 ஏலக்காய், 1 சிட்டிகை அளவு உப்பு. இது கூடயே கரைச்சி வச்ச வெல்லத்தையும் நம்ம இப்போ இது கூட சேர்த்திக்கலாம். சேர்த்தியாச்சு. இப்போ 1/4 டீஸ்பூன் சோடா உப்பு அதையும் சேர்த்திக்கலாம். இப்போ இதை மிக்சியில் நல்லா அரைச்சு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள் எப்படி இருக்கணும் மாவு. ஓகே, இப்போது இது கூடயே என்ன நம்ம வறுத்து சேர்த்துறதுன்னு நான் சொல்லிடுறேன். இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றி வச்சுருங்க. இப்போ நான் வறுக்க வேண்டியது என்னன்னு சொல்லிடுறேன். கால் கப் அளவுக்கு தேங்காவை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது 2 டீஸ்பூன் நெய் ஊற்றி இந்த தேங்காவை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கலர் நல்லா ப்ரௌன் கலரில் வரணும். இதை நம்ம பணியாரம் கடிக்கும் போது நல்லா இருக்கும். இல்லை நீங்கள் ஒரு சிலர் வேணால் தேங்காய் வேண்டாலும் முந்திரி வேணாலும் நீங்கள் சேர்த்திக்கலாம். இப்போ அதை மாவில் கொட்டி நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கங்க. பாருங்கள், தேங்காயிலேருந்து எல்லாம் சேர்ந்தாச்சு. இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போது பணியாரக்கல்லை நம்ம அடுப்பில் வச்சுக்கலாம். கல் சூடானதும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு பாதி அளவுக்கு ஆயில் இருக்கணும். இப்போது மாவை 3/4 அளவுக்கு நம்ம ஊற்றலாம். குழிக்கு 3/4 அளவுக்கு மாவை ஊற்றிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஊற்றி எடுத்துக்கலாம். இப்போது பணியாரம் வெந்துட்டுருக்கு. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை திருப்பி போட்டுக்கலாம். ஓகே, ரெடி ஆயிடுச்சுங்க பணியாரம். நீங்களும் செய்து பாருங்கள். கமெண்ட்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்.